சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் இரு திராவிட கட்சிகள் நேருக்கு நேர் மோதுவது உறுதியாகிவிட்ட நிலையில் எதிர்வரும் தேர்தலில் யாருக்கு சீட்டு கிடைக்கும் என்பது கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் இந்த நிலை குறித்து உள்ளிட்டவை அலசி ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மானாமதுரை தொகுதியில் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டு என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் நாத்தாக்காவும் தாவேக்காவும் குறுக்கு சால் ஓட்டுவது இரு கட்சிகளுக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தேர்தல் முடிவுகளில்தான் தெரிய வரும். சிவகங்கை மாவட்டத்தின் முக்கிய தொகுதிகளில் ஒன்றுதான் மானாமதுரை. தனி தொகுதியான மானாமதுரையின் எம்எல்ஏவாக திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தமிழரசி பணியாற்றி வருகிறார். அதிமுகவின் கோட்டையாக இருந்த இந்த தொகுதியை கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் வரலாற்றை மாற்றி எழுதி திமுகவிடம் தொகுதியை ஒப்படைத்தார் தமிழரசி. ஆனால் இந்த சாதனை வரும் தேர்தலிலும் நீடிக்குமா அல்லது பழைய வரலாறு திரும்புமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதிமுகவிடமிருந்து தொகுதியை எளிதாக கைப்பற்றிய தமிழரசி அதனை தக்க வைக்க சிறு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என உள்ளூர் நிர்வாகிகள் குமுறுகிறார்களாம். கனிமொழி கோட்டா மூலம் சீட் பெற்றதால் இந்த முறையும் தனக்கே வாய்ப்பு கிடைக்கும் என அதீத நம்பிக்கையில் இருக்கிறாராம் தமிழரசி. ஆனால் இவருடன் மல்லு கட்டி வரும் அமைச்சர் தரப்பு தனது ஆதரவாளர்களில் ஒருவரை களமிறக்க கோதாவில் குதித்துள்ளதாம். அப்படி அவரால் முடியவில்லை என்றால் செந்தில் பாலாஜியால் கழகத்திற்கு அழைத்து வரப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ மாரியப்பன் கென்னடியை முன் நிறுத்தலாம் என தீவிர ஆலோசனை சென்று கொண்டிருக்கிறதாம். எப்படியானாலும் தமிழரசி இந்த முறை போட்டியிடவே கூடாது என பெரிய கருப்பன் தரப்பு மும்முரமாக வேலைகளை இழுத்து போட்டு செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. தொகுதியிலும் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எந்தவித வளர்ச்சி பணிகளையும் மேற்கொள்ளாத தமிழரசி ஒப்புக்காக அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. வைகை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவது, இளையான்குடியில் மிளகாய் பதப்படுத்துதல் மையம் அமைப்பது, திருப்புவனம் பேருந்து நிலையம் கட்டித்தராதது, வீடியோகான் நிறுவனம் மூடப்பட்டதால் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தராதது, அரசு கல்லூரி தொழில் கல்லூரி உள்ளிட்டவை அமைத்து தராதது என முக்கிய கோரிக்கைகளை கண்டும் காணாமல் உள்ளார் தமிழரசி. தமிழரசி மீதுள்ள அதிருப்தியால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு சற்று பிரகாசமாகி இருப்பதாக கருதப்படும் நிலையில் சீட் கேட்டு பலரும் கோதாவில் குதித்துள்ளனராம். கடந்த தேர்தலில் நின்று தோற்றுப்போன நாகராஜன் மீண்டும் சீட் கேட்க தலைமையோ அவர் மீதுள்ள போக்சோ வழக்கை சுட்டிக்காட்டி திருப்பி அனுப்பிவிட்டதாக முணுமுணுக்கப்படுகிறது. முன்னாள் பஞ்சாயத்து சேர்மன் ஏசி மாரிமுத்து, அதிமுக விவசாய பிரிவை சேர்ந்த குமரேசன் ஆகியோரும் வாய்ப்பு கேட்டு எம்ஜிஆர் மாளிகை கதவுகளை தட்டி வருவதாக ரத்தத்தின் ரத்தங்கள் பேசிக் கொள்கின்றனர். ஒருபுறம் நாத்தக்காவை சேர்ந்த சண்முக பிரியா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பணிகளை முடுக்கிவிட்ட நிலையில் புதிய வரவான தாவேக்காவில் யாருக்கு சீட் தருவது என்ற குழப்பம் முடிவுக்கு வரவில்லை என்கின்றனர் உள்ளூர் அரசியல் ஆர்வலர்கள்.